சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இந்த மங்கி படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் புக் மை ஸ்ட்ரீமிங்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு கொடூரமான ஃபேண்டசி த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. ஒரு குரங்கு பொம்மைக்கு கீ கொடுத்தா அதை சுத்தி இருக்கிறவங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணுது அப்படிங்கிற தீம்ல தான் இந்த படத்தையே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்லயே ஒரு நபர் அந்த குரங்கு பொம்மையை ஒரு ஷாப் கீப்பர் கிட்ட கொடுக்கறதுக்காக ரிட்டர்ன் பண்றதுக்காக போறாரு. அந்த ஷாப் கீப்பர் அதை வாங்க மறுக்கிறாரு. இதனால அந்த குரங்கு பொம்மை அந்த ஷாப் கீப்பரையே கொடூரமான முறையில கொலை பண்ணுது. இதனால கடுப்பான அந்த நபர் அந்த குரங்கு பொம்மையை எரிக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லி அண்ட் பில் அப்படிங்கிற ஒரு ட்வின்ஸினுடைய கதையை பத்தி சொல்றாங்க. இவங்க தன்னுடைய அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய அப்பா ரூம்ல இருந்து அந்த குரங்கு பொம்மையை இவங்க எடுக்கிறாங்க. அதை எடுத்ததுக்கு பிறகு அதை சுற்றி இருக்கிறவங்களை மீண்டும் அது கொடூரமான முறையில கொலை பண்ணுது. இதனால கடுப்பான அந்த பசங்க அந்த குரங்கு பொம்மையை ஒரு கிணத்துக்குள்ள வீசுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 25 வருடங்களுக்கு பிறகு மீண்டுமா கொடூரமான முறையில கொலைகள் நடக்குது. யார் அந்த குரங்கு பொம்மையை ரீஆக்டிவேட் பண்ணா, யார் கீ கொடுத்தா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த ஃபேண்டசி பாட்டு தாங்க. அதாவது ஒரு குரங்கு பொம்மைக்கு கீ கொடுத்தா அதை சுத்தி இருக்கிறவங்க கொடூரமான முறையில கொலை பண்ணுது அப்படிங்கிற ஒரு தீமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதே போல இந்த படத்தினுடைய கொலைகளை ரொம்ப கொடூரமான முறையில காட்சிப்படுத்திருப்பாங்க. தமிழ்ல அபூர்வ சகோதரர்கள் படத்தை பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா கொலைகளை ஒரு மாதிரி ட்ராப் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான காட்சிகள்ல தான் இந்த படத்துல ட்ராப் பண்ணி கொலைகள் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல ஆரம்பத்துல ஒரு ஷார்ப் ரிலேட்டடான சீன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த எல் அண்ட் பெல்லுடைய அந்த ட்வின்ஸுடைய கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த 25 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அது பெரிய அளவுல கனெக்டடா இல்ல. இன்பேக்ட் லாஜிக்கலாவும் கனெக்டடா இல்ல. பட் எனக்கான ரீசன் அப்படிங்கிற அந்த ரீசனும் பெரிய அளவுல அது கனெக்டட் ஆகல. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த படம் 1 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு கொடூரமான ஒரு ஃபேண்டசி த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடூரமான கொலை காட்சிகள் இருக்கு. அதனால வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.